நான் உங்கள் பாஸ்டர் அகஸ்டின் பேசுகிறேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்க நம்மால் முடியவில்லை என்றால் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் சந்தோஷமாக வாழ முடியும். ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா, என்னை ரொம்ப நான் விரும்புகிறேன், என்ன நான் லைக் பண்ணுறேன், என்ன நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மை மட்டுமே நம்ம நேசித்து கொண்டிருந்தோன்னா நம்ம மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் உபயோகமாக இருக்க முடியாது. நான் நம்மளை நேசிக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது, லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே நம்ம ஒரு சுயநலவாதியாக நம்ம இருக்கும்போது நம்மை நாமே மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஒருவேளை நம்ம கூட இருக்கிற மனைவி கூட நம்மக்கிட்ட வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாள். கணவன் கூட நம்மோடு கூட வாழ விருப்பம் இல்லாமல் மாறிவிடுவார்கள். ஏனென்றால் நம்மை நாமே நாம் நேசிக்கிறபடியினால். எனக்கு எல்லாரும் வேலை செய்யணுன்ற எண்ணம் இந்த சுயநலமான அன்பு. என் விருப்பத்தை தான் மற்றவங்கெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்களும் நமக்கு மேலோங்கி நிற்கிறது. எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா விஷயத்துலேயும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா காரணம் என்னென்னா, நான் நேசிக்கிறேன் அப்படின்றத நம்மளை மையமாக வைத்து இப்படிப்பட்ட சுயநலமான வாழ்க்கை வாழுகிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. மற்றவங்களையும் சந்தோஷமாக நம்ம வைக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லை, நம்மை நாமே வெறுக்க ஆரம்பிப்போம். சில நேரங்களில் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, திருப்தியற்ற எண்ணங்கள், சலிப்புத்தன்மையான எண்ணங்கள் வருவதற்கு இவைகளெல்லாம் காரணம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவன் சொல்லியிருக்கிறாரு, அவர் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு நம்ம மேல் இருக்கிறது. அதே போல் அவர் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிக்கிறது போல மற்றவர்களை நீ நேசித்தா அவர்களை நீ சந்தோஷப்படுத்தும் போது நீயும் நல்ல சந்தோஷமாக வாழலாம். மற்றவங்க நீங்கள் என்கரேஜாக பேசும்போது நீங்களும், அவர்கள் சிரிக்கும்போது நீங்களும் சிரிப்பீர்கள். உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும், சமாதானம் ஏற்படும். கிறிஸ்தவ வாழ்விலே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நீங்கள் தேவனுடைய அன்பில் நடக்கும்போது நீங்கள் வியாதிப்பட மாட்டீர்கள், நீங்கள் துக்கத்துக்குள் போக மாட்டீர்கள், மன சஞ்சலம் உங்களுக்கு ஏற்படாது. அதாவது டிப்ரெஷனில் நீங்கள் வாழவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீர்கள். தேவனுடைய குணம், தேவனுடைய அன்பு வெளிப்படும்போது நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள், இந்த உலகத்திற்கு உப்பாக இருப்பீர்கள், தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பை உங்கள் கணவனிடத்தில் காட்டுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் காட்டுங்கள், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் காட்டுங்கள், நீங்கள் சபையிலே தேவனுடைய அன்பை காட்டுங்கள், உங்களுடைய போதகரிடத்திலே உங்களுடைய அன்பை காட்டுங்கள், நீங்கள் விசாரியுங்கள், கொடுங்கள், அவர்கள் மேல் தயவாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.